Good evening, sir. Good evening, ma'am. Good evening. Ma'am, Yes, ma'am, biology வந்து படிக்கிறதுக்கு எதனா டிப்ஸ் கொஞ்சம் கொடுங்க மேம். பயாலஜிக்கு டிப்ஸ்னு பெருசா ஒன்றும் கிடையாது. நம்ம என்சிஆர்டி இருக்குல்ல, என்சிஆர்டி லைன் பை லைன்ங்கிறத விட வேர்ட் டு வேர்ட் நல்லா ரீட் பண்ணணும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்திருந்தாலே தெரியும். நம்பர்ஸ் வச்சு கேம் விளையாண்டுருப்பாங்க. ஹை, லோ, மாட்ரேட் இந்த மாதிரியான குட்டி குட்டி வேர்டை வச்சு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரைட். ஸோ நமக்கு ஃப்ரீக்வெண்டா நம்ம ரீட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு பர்டிகுலர் சாப்டர் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வீக்ல ஒரு வாரத்துல நம்ம அந்த சாப்டர் முடிக்கிறதுக்கு ஒரு 3 days எடுத்திருப்போம். அப்போ த நெக்ஸ்ட் வீக் வரும்பொழுது 2 days கண்டினியூஸா நம்ம அதை ரீட் பண்ணணும் என்சிஆர்டியை. அதுக்கப்புறம் டயக்ராம் நல்லா பார்த்துக்கணும். என்சிஆர்டியோட டயக்ராம், அந்த டயக்ராம் பார்த்துட்டாலே உங்களுக்கு புக்கோட பேஜ் அப்படியே ஞாபகம் வரணும் மைண்ட்ல. இந்த சைட்ல இந்த பார்ட் வந்து மார்க் பண்ணியிருந்தாங்க, இந்த கலர்ல கூட இருந்துச்சு புக்ல அப்படின்ற மாதிரி தரவா தெரியணும். அந்த ஒரு கொஸ்டின் பார்த்துட்டோம்னா அது புக்ல இங்கதான் இருந்ததுன்ற அளவுக்கு மெமரைஸ் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு. கண்டிப்பா. அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுமோ பெர் சாப்டருக்கு 200 to 300 கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணலாம் எம்சிக்யூஸ் பயாலஜி பொறுத்தவரையில. எஸ். அப்புறம் வந்து இப்போ பப்ளிக் மேம் மேம் சொல்லுங்க. பப்ளிக் எக்ஸாம் மார்க் எப்படி மேம் கொஞ்சம் ஸ்கோர் பண்றது? பப்ளிக் எக்ஸாமுக்கு மார்க் எப்படி ஸ்கோர் பண்றதுன்னா, பப்ளிக் எக்ஸாம் ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். நம்ம நீட்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பப்ளிக் எக்ஸாம்ல வந்து அவுட் ஆஃப் த புக் இல்ல, புக் பேக் ஒன்வர்ட்ஸ் தவிர்த்து எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் கூட நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நீட்டுக்காக படிச்சிருப்போம். கொஸ்டின் ஆன்சர் வைஸ் பார்த்தோம்னா பப்ளிக் எக்ஸாம் நீங்க ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா? மேம் உங்க வாய்ஸ் விட்டு கேக்குது மேம். எல்லாருக்கும் அப்படிதான் கேக்குதா மேம்? நோ மேம். நித்யஸ்ரீ நீங்க கொஞ்சம் எங்க ஓகே ஃபைன். ஸோ ஸ்டேட் போர்ட் பொறுத்தவரையில ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண தேவையே கிடையாது. புக் பேக் கொஸ்டின்ஸ்ல இருந்து கேட்க போறாங்க. நீங்க மேத்ஸ் ஓகே, மேத்ஸ் பயாலஜியா இருக்கிற பட்சத்துல பாட்னி அண்ட் ஜுவாலஜி ரெண்டும் படிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். 2 பெரிய புக்ஸ் வந்து படிக்கிறது கஷ்டமா இருக்கும். பட் நீங்க புக் பேக் மட்டும் நல்லா தரவா படிச்சுட்டு போயிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடுக்கு பின்னாடியே இருக்கும். புக் பேக் ஆன்சர்ஸ்க்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது நல்லா படிச்சுட்டு அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல இருந்து நிறைய கேட்டிருப்பாங்க பப்ளிக்லயே. ஸோ நீங்க போர்டு எக்ஸாம் பத்தி அடிக்கடி கேசவமூர்த்தி சார் சொல்றது இதுதான். போர்டு எக்ஸாமையும் காம்படிட்டிவ் எக்ஸாமையும் போட்டு குழப்பிக்க தேவையே கிடையாது. நமக்கு தேவை எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாக்கு நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு நமக்கு எவ்வளோ மார்க்ஸ் தேவை, எவ்வளோ பெர்சன்டேஜ் தேவை, அது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். நமக்கு நீட்ல தான் நமக்கு மார்க் தேவை. 630 மேல எடுத்தாதான் நமக்கு ஒரு செக்யூர்டா ஒரு காலேஜ் சீட் கிடைக்கும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். போர்டு எக்ஸாம் நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தாலும் நமக்கு நீட் இது மெடிக்கல் சீட் கிடைக்க போறது கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்காம படிக்கணும். நீங்க நீட்டுக்கு எடுக்க வேண்டிய ஸ்ட்ரெஸ் போர்டு எக்ஸாமுக்கு எடுக்க தேவையே கிடையாது, ஜாலியா படிக்கலாம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்க. நம்ம நீட்டுக்கு நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா ஒன் வேர்ட்ஸ் நம்ம எப்படி வந்தாலும் ஆன்சர் பண்ணிடுவோம் போர்டு எக்ஸாம்ல. ஓகேவா? அதர் டாப்பர்ஸ் கான்ட் ஈவன் ஆன்சர் தோஸ் கொஸ்டின்ஸ். ஏன்னா அவங்க புக் பேக் மட்டும் படிச்சிருப்பாங்க. நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குன்னு பார்க்கும்போது நிறைய எம்சிக்யூ சால்வ் பண்ணியிருப்போம். அந்த நாலேஜ் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஒன் வேர்ட்ஸ் கிக் ஆயிரும். அண்ட் நம்ம என்சிஆர்டியுமே லைன் பை லைன் ஃபுல்லா தானே படிக்கிறோம். அதே டெக்னிக்கை நீங்க ஸ்டேட் போர்ட் புக்கை வச்சு நீங்க படிச்சிட்டீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இந்த 2 மார்க் 3 மார்க் விச் இஸ் அவுட் ஆஃப் த புக் பேக் அப்படி வந்தாலும் கூட நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. 3 பாயிண்ட்ஸ் இல்லைன்னா 3 மார்க் கிடைச்சிரும், 2 பாயிண்ட்ஸ் இல்லைன்னா 2 மார்க்ஸ் கிடைச்சிரும். அது போக ஸ்டேட் போர்ட் பப்ளிக் எக்ஸாம் கேட்கறது எல்லாமே புக் பேக் தான். அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க தேவை கிடையாது. எனி அதர் கொஸ்டின்ஸ் வேற யாருக்கும்? அல்லது கேட்ட குட் ஈவினிங். தேங்க்யூ மேம். ஓகே, குட் ஈவினிங் சார்.
ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து வர்றவங்க ஜாயின் பண்ணிக்கட்டும் அப்படியே. பிசிக்ஸ் பொறுத்தவரையில நான் ஆல்ரெடி சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் முன்னாடி ஷேர் பண்ணிருந்தேன். நான் அதே சிலபஸ் வச்சுதான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ பிசிக்ஸ் பொறுத்தவரையில மோஷன் இன் அ பிளேன், தட் இஸ் மோஷன் இன் 2D. கெமிஸ்ட்ரிக்கு வந்து as I said சொல்யூஷன். பயாலஜிக்கு மிக்சர் ஆஃப் 2 lessons, that is biological classification, இன்னொன்னு நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். நான் ஷேர் பண்ற பேஜ் நல்லா தெரியுதா? Yes, ma'am. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பிசிக்ஸ்ல a ball is projected at angle theta. O அப்படின்னா theta, A அப்படின்னா alpha. ஓகேவா? at angle theta with horizontal. After some time, it makes an angle alpha with horizontal. At that time, the velocity of ball equals to u cos theta, u cos theta, u cos alpha, u sin theta divided by u sin alpha, u cos theta divided by cos alpha. u அப்படின்றது இனிஷியல் வெலாசிட்டி. அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா, ஒரு பாலை வந்து நான் ப்ரொஜெக்ட் பண்றேன். எந்த ஆங்கிள், கிரவுண்ட் லெவல்ல இருந்து பார்த்தா தீட்டா அப்படின்ற ஆங்கிள் நான் ஒரு பால் வந்து த்ரோ பண்றேன். அப்படி த்ரோ பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அப்போ அட் அன் இன்ஸ்டன்ட் பால் மேக் பண்ற ஆங்கிள் வந்து ஆல்பா. தீட்டா வந்து இப்ப ஆல்பாவா மாறி இருக்கு. அந்த டைம்ல வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? ஆப்ஷன் ஏ சொல்றீங்களா? ஓகே, others? ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இது வந்து ஒரு ஃபார்முலா, டைரக்டா ஃபார்முலா தான். என்னன்னா, இந்த மாதிரி ஹரிசான்டல்ல த்ரோ ஆகுற ஆங்கிள் தீட்டா அப்படின்னு கொடுத்துட்டு ஆங்கிள் கொடுத்துட்டு ஆஃப்டர் சம் டைம் ஆல்பா அப்படின்ற ஆங்கிள் வந்து வித் ஹரிசான்டல் கேட்கும் பொழுது the formula is v cos alpha is equal to u cos theta. v அப்படின்றது அந்த டைம்ல என்ன வெலாசிட்டில இருக்கு அந்த பார்ட்டிகிள். u அப்படின்றது என்னது? இனிஷியல் வெலாசிட்டி. நான் த்ரோ பண்றது எந்த வெலாசிட்டியோட நான் த்ரோ பண்ணியிருக்கேன். ஓகேவா? நோட் த ஃபார்முலா. v cos alpha is equal to u cos theta. இப்ப நம்ம கேட்டது என்னது? v. கரெக்டா? அப்ப v பக்கத்துல இருக்கிற cos alpha டினாமினேட்டர்ல வந்துருமா ரைட் ஹேண்ட் சைட்ல? ஸோ ஆப்ஷன் டி, u cos theta divided by cos alpha is the right answer. இது நீங்க வந்து ப்ரொஜெக்ஷனுக்கு அந்த பேரபோலா டயக்ராம் போடுவோம்ல, அந்த டயக்ராம் போட்டுட்டு நீங்க வெக்டர்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் tan sin ட்ரிக்னாமெட்ரி நீங்க போட்டு பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஆங்கிள் கிடைக்கும். ஆல்பா அப்படின்றது எதோட ஈக்குவேட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த u and v டேர்ம்ஸ் நமக்கு கிடைக்கும். தட் இஸ் v cos alpha is equal to u cos theta. எனக்கு நான் டயக்ராம் வரைய நான் ட்ரை பண்ணேன், பட் ஐ குடன்ட். பிக்சரை எனக்கு வந்து இன்சர்ட் பண்றதுக்கான டைம் இல்லை. நான் இப்போ என்ன பண்றேன், நான் டிரா பண்ணிட்டு ஆஃப்டர் த கிளாஸ் ஐ வில் சென்ட் யூ இன் த குரூப். ஓகே, டோன்ட் வரி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. நான் சொன்ன ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. v cos alpha is equal to u cos theta. Next question. Two particles are projected with angles theta and 90 minus theta respectively. The ratio of their respective ranges is. அதாவது ரெண்டு டிஃபரெண்ட் பார்ட்டிகல்ஸை நான் ரெண்டு டிஃபரெண்ட் ஆங்கிள் வந்து நான் ப்ரொஜெக்ட் பண்றேன். ஆனா வெலாசிட்டி சேம் தான். ஓகேவா? இந்த மாதிரி வெலாசிட்டி பத்தி கொடுக்காத பட்சத்துல we have to consider same velocity. ஒரு ஆங்கிள் வந்து தீட்டா, இன்னொரு ஆங்கிள் வந்து 90 மைனஸ் தீட்டா ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது இருக்கக்கூடிய ஆங்கிள். அதோட ரேஞ்ச் என்ன? ரேஞ்ச்னா என்னன்னு தெரியும்ல? ரேஞ்ச் அப்படின்றது நான் த்ரோ பண்றது பாயிண்ட்ல இருந்து, கிரவுண்ட்ல நான் த்ரோ பண்ற பாயிண்ட்ல இருந்து அந்த பார்ட்டிகல் லேண்ட் ஆகும்ல ஒரு பாயிண்ட், இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நல்ல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து ரேஞ்ச். தட் இஸ் மேக்சிமம் ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ், அதுதான் ரேஞ்சு. இந்த ரெண்டு ஆங்கிள் வந்து நான் போடும் பொழுது
ரெண்டு கேசஸ் இருக்கக்கூடிய ரேஞ்சோட ரேஷியோ என்னவாக இருக்கும்? 2:1, 1:1, 1:4, 3:1. ஆப்ஷன் ஏ மேம். 2:1. ஓகே, அதர்ஸ்? ரேஞ்சோட ஃபார்முலா போட்டுட்டு தீட்டா 90 மைனஸ் தீட்டா அப்படின்றத நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ரேஷியோ கிடைக்கும். ரேஞ்சோட ஃபார்முலா என்ன? ஆப்ஷன் சி. சி. ஓகே, மத்தவங்க? சரி, நான் ரேஞ்சோட ஃபார்முலா சொல்றேன், அதை நீங்க அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வருங்கிறது மத்தவங்க சொல்லுங்க. ஓகேவா? u ஸ்கொயர் சைன் பிராக்கெட்ல 2 தீட்டா ஹோல் டிவைடட் பை g. u ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை g. ஜின்றது இங்க 10 போட்டுக்கலாம். ரேஷியோ தானே, ஜி கேன்சல் தான் ஆக போகுது. I repeat, range is equal to u square sin 2 theta by g. நமக்கு u சேம் தான், g யும் சேம் தான். அப்ப அந்த sin 2 theta அதுக்கான ரேஷியோ போட்டா போதும். ஆப்ஷன் ஏ 2:1 தான் வருது இப்பவும். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1:1. அதாவது ரேஞ்ச்ல காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் சொல்லுவோம். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் என்னது? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்ன்றது என்னன்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிள், அதாவது ரெண்டு ஆங்கிள்ஸை நான் ஆட் பண்ணும் பொழுது எனக்கு 90 டிகிரி வருது அப்படின்னா அது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளை சாட்டிஸ்ஃபை பண்றதா இருந்துச்சுன்னா ரேஞ்சோட ரேஷியோ 1:1 தான் இருக்கும். இப்ப தீட்டா பிளஸ் 90 மைனஸ் தீட்டா, அப்ப மைனஸ் தீட்டா பிளஸ் தீட்டா கேன்சல் ஆகும். எனக்கு ரிசல்டன்ட் என்ன கிடைக்குது? 90, which is a complementary angle, ரைட்? அப்போ இந்த இடத்துல ரேஷியோ ஆஃப் ரேஞ்சஸ் வந்து 1:1 சேமா தான் இருக்கும் ரேஞ்ச். இந்த தீட்டா 90 மைனஸ் தீட்டாக்கு பதிலா 45 டிகிரி 45 டிகிரியா இருந்தாலும் சரி, அல்லது 35, அப்ப இங்க என்ன வரும்? 90 மைனஸ் 35, அந்த மாதிரி எது கொடுத்திருந்தாலும் ரெண்டு ஆங்கிளை நான் ஆட் பண்ணும் பொழுது எனக்கு ஆன்சர் 90 டிகிரியா இருந்துச்சுன்னா ரேஞ்ச் வந்து சேமாக தான் இருக்கும். அப்ப சேம் அப்படின்ற பட்சத்துல நமக்கு ரேஷியோ 1:1 இருக்கும். இது ஒரு ட்ரிக். ஓகேவா? நீங்க அந்த ஃபார்முலா படி போட்டாலும் 1:1 சேம் ரேஷியோ தான் வரும். Okay. Third, at the top of a projectile, the net acceleration is. At the top of the projectile, the net acceleration is maximum, minimum, 0 equals to g. maximum. Maximum. Others? Maximum na the value? Maximum value equals to 0. Maximum value 0 இருந்துச்சுன்னா அப்ப நம்ம ஆப்ஷன் C-னே சொல்லிடலாம்ல. சரி, ப்ரொஜெக்டைல் மோஷன்ல ஆக்சிலரேஷன் எதனால, எந்த ஃபோர்ஸ்னால வருது?
சரி, நான் இப்படி கேட்கிறேனே, ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்றது யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷனா அல்லது நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷனா? சரி, ஓகே. ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்றது யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட், which means throughout the motion ஆக்சலரேஷன்ல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதனாலதான் ஓகே, ஏன் அது கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகுது அப்படின்ற பட்சத்துல பார்த்தா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அந்த ஏர் டிராக் ஃபோர்ஸா இருக்கட்டும், நம்ம அந்த ஃபோர்ஸஸ் ஃபிரிக்ஷனாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நெக்லிஜிபிளா வச்சுப்போம். ஜென்ரலா ப்ரொஜெக்டைல் மோஷன்ல வந்து ஏர் டிராக் ஃபோர்ஸ், ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம நெக்லிஜிபிளா வச்சுப்போம். அப்போ மிச்சம் இருக்கிற ஒரு ஃபோர்ஸ் என்னன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிட்டினால மட்டும், அந்த கிராவிட்டி மட்டும் தான் ஆக்சலரேஷன் கொடுக்குது. ஓகேவா? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்றது இட் அப்ளைஸ் ஒன்லி ஆன் த வெர்டிக்கல் டைரக்ஷன். அதனாலதான் நம்ம வெர்டிக்கல் வெலாசிட்டி மட்டும் இங்க யூ சைன் தீட்டா அப்படின்னு இருக்கிறது த்ரூ அவுட் த மோஷன் யூ சைன் தீட்டானே இருக்குமான்னு கேட்டா நோ, இட் சேஞ்சஸ் டியூ டு த ஆக்சலரேஷன். யூ சைன் தீட்டா மைனஸ் ஜிடி அப்படின்னு தான் போடுவோம் வெலாசிட்டி அட் டைம் டி அப்படின்றதுக்கு. அதே இது நீங்க ஹரிசாண்டல் வெலாசிட்டி பாத்தீங்கன்னா யூ காஸ் தீட்டா அப்படின்றது த்ரூ அவுட் த மோஷன் மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும். இப்ப நான் த்ரோ பண்ற வெலாசிட்டி வந்து யூ மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டான்னு வைங்க. ஓகே, அந்த யூ வெலாசிட்டி அப்படின்றது ரெண்டு காம்பனண்டா பிரிப்பேன். கரெக்டா? ஒன்னு வந்து ஹரிசான்டலா பிரிப்பேன், இன்னொன்னு வெர்டிகலா பிரிப்பேன். வெர்டிகலா இருக்கிறது நான் என்ன சொல்லுவேன், யூ சைன் தீட்டானும், ஹரிசான்டலா யூ காஸ் தீட்டான்னு சொல்லுவேன். இந்த யூ சைன் தீட்டா அப்படின்றது த்ரூ அவுட் த மோஷன் யூ சைன் தீட்டாவாகவே மெயின்டைன் ஆகுதான்னு கேட்டா நோ. இந்த இடத்த ரீச் ஆனதுக்கு அப்புறம் இங்க டைம் வந்து நான் டீன்னு வச்சுக்கிறேன். அதாவது நான் த்ரோ பண்ணதுல இருந்து இங்க இருக்கிறது பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு இட் ஹாஸ் டேக்கன் டைம் டி. அப்ப இந்த இடத்துல வெலாசிட்டி என்னவாக இருக்கு வெர்டிக்கல் அப்படின்னு கேட்டா ஐ வுட் சே யூ சைன் தீட்டா மைனஸ் ஜிடி. சிம்பிள் ஃபார்முலா v is equal to u plus at இருக்கு இல்லையா, அதேதான். இங்க யூங்கிறது யூ சைன் தீட்டா, ஏன்றது நான் மைனஸ் ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ப்ரொஜெக்ட் பண்றதுனால அந்த பாலோட மோஷன் மேல கூடிதான் போகணும். ஆனா ஆக்சலரேஷன் கீழே கூடி ஆக்ட் ஆகுறதுனால, டுவர்ட்ஸ் த கிரவுண்ட் ஆக்ட் ஆகுறதுனால ஆப்போசிட் சைன் எடுத்துக்கிறேன். வெலாசிட்டி வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிறதுனால ஆக்சலரேஷன் நெகட்டிவா எடுக்கிறேன். ஸோ மைனஸ் ஜி. டைம் வந்து டி, அதான் v is equal to u sin theta minus gt. அதே இது ஹரிசாண்டல் வெலாசிட்டியை வச்சு பார்த்தா இங்க நான் எடுத்துக்கிற u cos theta அப்படின்றது த்ரூ அவுட் த மோஷன் u cos theta தான் மெயின்டைன் ஆகுது. ஏன்? ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல எந்த ஒரு ஆக்சலரேஷனும் ஆக்ட் ஆகல. கிராவிட்டி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்றது இட் ஆக்ட்ஸ் ஒன்லி ஆன் தி vertical direction. That's why vertical velocity keeps on changing with time but not the horizontal velocity. இப்போ சொல்லுங்க, ஆக்சலரேஷன் அப்படின்றது என்னவாக இருக்கும்? யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் சொல்லிட்டேன், இருக்கக்கூடிய ஒரே ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டேன். அப்ப ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஈக்குவல்ஸ் டு ஜி. அட் த பாயிண்ட் ஆஃப் த்ரோ, இங்கேயும் சரி டாப்லயும் சரி, அட் எனி இன்ஸ்டன்ட் ரேண்டமா நான் எங்க பாயிண்ட் வச்சாலும் எல்லா பாயிண்ட்லயுமே ஆக்சலரேஷன் ஈக்குவல்ஸ் டு ஜி. ஓகேவா? ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்றது யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட், தட் இஸ் ஆக்சலரேஷன் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அந்த ஆக்சலரேஷன் என்னன்னு பார்த்தா acceleration due to gravity. That's why it equals to g, 9.8 meter per second square. புரிஞ்சா? Yes, ma'am. Fourth question. If angle of projection is 45 degree and ranges are, find the maximum height h. r by 16, r by 8, r by 4, r by 2. ஆருக்கும் ஹச்சுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டைரக்ட் ஃபார்முலால போடலாம். அல்லது எனக்கு ஆரோட ஃபார்முலா தனியா தெரியும்,
ஹைட்டோட ஃபார்முலா தனியா தெரியும் அப்படின்ற பட்சத்துல ரெண்டுத்தையும் போட்டுட்டு காமன் டேர்ம் எடுத்து நீங்க ரேஷியோவை கண்டுபிடிச்சாலும் சரி அல்லது சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி. R/8. Okay, others? ஓகே, நான் ஃபார்முலா வேணா சொல்றேன், இந்த டைரக்ட் ஃபார்முலா. H is equal to R. Sorry? R/4. R/4, கரெக்ட். என்ன ஃபார்முலா போட்டீங்க? U square sin square theta by 2g. Hக்கு ஓகே. Rக்கு? Rக்கு வந்து 45 கொடுத்துட்டாங்க மேம் மேக்ஸிமம் ரேஞ்ச். கரெக்ட். அப்ப அந்த U square g ஆகும் மேம். U square by g. அப்ப அதுல அதுக்கு U square by g க்கு பதிலா R சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் மேம். சூப்பர். இதுதான் சொன்ன சப்ஸ்டிடியூஷனுக்கு நான் இதான் சொன்னேன். டைரக்ட் ஃபார்முலா என்னன்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. H is equal to R tan theta divided by 4. H is equal to R tan theta divided by 4. இருங்க நானு டைப் பண்றேன். tan 45 டிகிரி எவ்வளோ? tan 45 டிகிரி என்னாச்சு? ஓகே, tan 45 டிகிரி அப்படின்றது 1. It equals to 1. ஓகேவா? அப்ப tan theta இந்த இடத்துல tan 45 டிகிரி 1ன்னா R/4. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே, ஸோ எந்த ஒரு கொஸ்டின்லையும் ரேஞ்சையும் ஹைட்டையும் லிங்க் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா யூ கேன் டைரக்ட்லி கோ ஃபார் திஸ் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா போட்டு நான் சால்வ் பண்றதுக்கு இட் ஹஸ் டேக்கன் ஃபியூ செகண்ட்ஸ். கரெக்டா? ஆனா இப்போ ஒருத்தங்க ஆன்சர் பண்ணாங்கல்ல கரெக்டா, அவங்களுக்கு ப்ராபப்ளி ஃபியூ செகண்ட்ஸ் மோர் தென் மீ எடுத்திருக்கும். கரெக்டா? 20-30 செகண்ட்ஸ் எடுத்திருக்கும். பட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சுன்னா வித்தின் 5 செகண்ட்ஸ் யூ கேன் ஆன்சர். நீட்டும் சரி ஜேயும் சரி, இட்ஸ் தி கேம் ஆஃப் த டைம் அண்ட் அக்யூரேசி. ஓகே, fifth question. Rain is falling vertically downwards with velocity 3 km per hour. A man walks with velocity 4 km per hour. The raindrops fall on the man with a velocity of dash. 1 km per hour, 3 km per hour, 4 km per hour, 5 km per hour. Five. Yes, sir. 5ங்களா? Correct. Yes, sir. Yes, sir. சார் இது ரேண்டமா கெஸ் பண்ணீங்களா? இல்ல ரேண்டமா இல்ல. யூசுவலாவே மலையில இது ஒரு காமன் சென்ஸ். மலையில நீங்க மெதுவா நடந்தா கம்மியா நினைவீங்க, ஃபாஸ்டா நடந்தா அதிகமா நினைவீங்க. எஸ் சார், நம்ம நடக்கிறதும் சரி வண்டியில போகும்போதும் சரி நம்ம சும்மா நம்ம ஸ்டேஷன் இருக்கும் பொழுது கொஞ்சம் லைட்டா விழுற மாதிரி இருக்கும். பட் நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ரொம்ப பட்டு பட்டுன்னு மூஞ்சில அடிக்கிற மாதிரி இருக்கும். எஸ் சார், இந்த கான்செப்ட் என்னன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான். ஓகேவா? சோ வெர்டிகல் டைரக்ஷன்ல என்னவா இருக்கு? 3 கிலோமீட்டர்ஸா? டேக் மீ ட்ராட். இது வந்து ரெயின். மேன் இஸ் வாக்கிங் இந்த டைரக்ஷன் நான் வச்சுக்கிறேன்.
அப்போ ரெயினோட டிரெக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? ஐ எம் வாக்கிங் இன் திஸ் வே, ரெயின் வந்து வெர்டிகலா விழுது. அப்ப ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்றது இந்த டிரெக்ஷன்ல இருக்கும். மேன் வந்து இங்க நின்னுட்டு இருப்பாங்க. ஓ மை காட். ஓகே, சின்ஸ் த ஆங்கிள் இஸ் மேனுக்கும் ரெயினுக்கும் ஆங்கிள் வந்து என்னவா இருக்கு? 90 டிகிரி அப்படின்றதுனால there is no play of the angle. ஜஸ்ட் நம்ம ரிசல்டன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிச்சாலே போதும். ரூட் அண்டர் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 9 plus 16 25, ரூட் 25 is 5. அதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், 5 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர். இன் கேஸ் இங்க ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் இருக்கு, ஆங்கிள் வந்து மேன் வாக் பண்றதுல எந்த ஒரு ஆங்கிளும் மேக் பண்ண முடியாது. பட் அந்த ரெயின் வந்து கொஞ்சம் டில்டடா பெய்யுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அங்க ஆங்கிள் கம்ஸ் இன் டு பிளே. அந்த நம்ம பார்ப்போம்ல, ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் அண்டர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா. நீங்க அதை வச்சு சால்வ் பண்ணிடலாம். சின்ஸ் இங்க காஸ் 90 டிகிரி அப்படின்றதுனால நமக்கு டசன்ட் கம் இன் டு த கால்குலேஷன். Okay, so the right answer is D, 5 km per hour. அவ்வளவுதான், physics 5 questions over. Moving on to chemistry. Solution chapter. First question, the gas for which Henry law is not applicable in aqueous solution is? Option A, HCl, option B, N2, nitrogen, option C, xenon, option D, helium. ஹென்ரிஸ் லா அப்ளை ஆகணும் அப்படின்னா ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாத ஒரு கேஸ் இல்லை எது அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, the right answer is option A, HCl. ஏன் அப்படின்னா HCl அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட். அதை நான் தண்ணியில போட்டோன்னே என்ன ஆயிடும்? டிசோசியேட் ஆயிடும். which means it is reacting with the solution. ஹென்ரிஸ் லா பொறுத்தவரையில அங்க இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் வந்து ரியாக்ட் ஆகக்கூடாது. அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் சொல்யூஷன். HCl அப்படின்றது ஒரு கேசியஸ் சொல்யூஷன், அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்றது இட்ஸ் மேட் அப் ஆஃப் H2O மாலிக்யூல்ஸ். இந்த ரெண்டு மாலிக்யூல் ரியாக்ட் ஆகாம இருக்கணும். அப்பனா மட்டும்தான் நம்மளால பார்ஷியல் ப்ரெஷர் அதெல்லாம் நம்ம அக்கௌண்ட்ல எடுத்துக்கவே முடியும். ஹென்ரிஸ் லா அப்படின்றது டீல்ஸ் வித் பார்ஷியல் ப்ரெஷர் இன் அ சொல்யூஷன். அப்ப அங்க இருக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து ரியாக்ட் ஆகாம ஹெட்ரோஜினஸா இருக்கணும். பட் HCl அப்படின்றது இட்ஸ் a strong acid which dissociates in aqueous solution. Therefore, Henry's law is not applicable for HCl. So option A is the right answer. புரிஞ்சதா? இது என்னது, xenon இருக்கட்டும் ஹீலியம் இருக்கட்டும், they are noble gases. Of course they will not react. நைட்ரஜன் டை மாலிக்யூல் அப்படின்றது அது ஜென்ரலா நம்ம வெறும் தண்ணியில மட்டும் போடும்போது does not react. ஏன்னா அதோட ஆக்டெட் ரூல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி இருக்கும். N2 அப்படின்றது அந்த பாண்ட் பிரேக் ஆகுறதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். அது நம்ம வெறும் தண்ணி மட்டும் ஆட் பண்றதுனால அது எந்த ரியாக்ஷனும் அங்க நடக்க போறது கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ, HCl இஸ் த ரைட் ஆன்சர். இங்க நம்ம அப்ளை பண்ற கான்செப்ட் வந்து அந்த ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் அந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியா எடுத்துடலாம். HClங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இட் அஃப்கோர்ஸ் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் அண்ட் ஹென்ஸ் ஹென்ரிஸ் லா இஸ் நாட் அப்ளிகபிள். Second question, the factor which decreases the solubility of a gas in liquid is? Which decreases the solubility? Low temperature, interaction between molecules of gas and water, high temperature, high pressure. ஹை பிரஷர் கிடையாது, ஹை டெம்பரேச்சர் கிடையாது, CNT கிடையாது. ஓகே சார். B and L தான் எனக்கு தெரியும். ஸ்டூடண்ட்ஸ் நீங்க சாரி.
பிகாஸ் நம்முடைய அந்த பெப்சி பாட்டில் எல்லாம் ஹை ப்ரெஷர்ல இருக்குது. எஸ் சார். கேஸ் இஸ் சால்ட் டிசால்வ் இன் த லிக்விட் நினைக்கிறேன். ஹை டெம்பரேச்சர் இருக்க முடியாது. I don't know. My common sense வச்சு தான் நான் சொல்றேன். I'm not having any big knowledge on that. Low temperature interaction between molecules of gas and water. Yeah, I think it could be B இருக்கும்னு நினைக்கிறேன் நான். B. தெரியல. Okay sir. Others students? Option C, ma'am. B interaction. C, ma'am. C, high temperature. Okay. Yes, the right answer is option C, high temperature. Soluble இருக்கணும்னா the two favorable conditions are high pressure and low temperature. சார் சொன்ன எக்ஸாம்பிள் ரொம்ப கரெக்ட். அந்த பெப்சி வாட் எவர் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரிங்க்ஸ்ல வந்து என்ன கலந்துருக்கு, CO2 அப்படின்ற கேஸ் வந்து கலந்துருக்கு இன் வாட்டர்னு வச்சுக்கலாம் ஜென்ரலா. ஓகே, அப்ப ஹை ப்ரெஷர் அப்படின்ற பட்சத்துல அந்த கேஸ் ரொம்ப கம்ப்ரஸ்டா இருக்கும், லிக்விட் கூட அது வந்து என்ன சொல்றது கனெக்டடா இருக்கும். இட் டஸ் நாட் கம் செப்பரேட் ஆகிறதுக்கான பவர் இருக்காது அந்த கேஸ்க்கு, ரைட். ஹை டெம்பரேச்சர் ஏன் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அப்படின்னா, கேஸ்க்கு வந்து இந்த வேப்பர் ப்ரெஷர் அட்டைன் பண்றதுக்கு தேவை எனர்ஜி இருக்குல்ல, கைனடிக் எனர்ஜி. டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிற பட்சத்துல கைனடிக் எனர்ஜி அதிகமாயிரும். ஸோ அந்த கேஸ் அதிகம் மூவ்மெண்ட்னால எவாபரேட் ஆகுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா லிக்விடை விட்டு வெளியில வந்துடும். எஸ் சார். தேங்க்யூ சார். ஸோ அதனாலதான் சி ஹை டெம்பரேச்சர் இஸ் த ரைட் ஆன்சர், அன்ஃபேவரபிள் ஃபார் சாலிபிலிட்டி. அதனாலதான் நம்ம அண்டார்டிகா அந்த கோல்டு ஓஷன்ஸ்ல வந்து லோ டெம்பரேச்சர்ல இருக்கிறதுனாலதான் அந்த வாட்டர்ல ஆக்சிஜன் டிசால்வ்டா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மெரைன் அனிமல்ஸ் எல்லாமே அலைவா இருக்கு, சர்வை பண்றதுக்கு அது ஒரு ஆக்சிஜன் அப்படின்ற கேஸ் அந்த வாட்டர்ல டிசால்வ் இருக்கிறதுனாலதான் தண்ணி வரக்கூடிய ஆர்கானிசம்ஸ்னால பிரீத் பண்ணி உயிர் வாழ முடியுது. இதே இது ஹை டெம்பரேச்சர்ல எந்த ஒரு வாட்டர் படியும் போய் பாத்தீங்கன்னா அங்க ஆர்கானிசமோட கவுண்ட் வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா அந்த வாட்டர்ல ஆக்சிஜன் கண்டென்ட் கம்மியாக ஆரம்பிச்சிடும் டெம்பரேச்சர் அதிகமாக. இன்ட்ராக்ஷன் பிட்வீன் மாலிகூல்ஸ் ஆஃப் கேஸ் அண்ட் வாட்டர், இந்த இன்ட்ராக்ஷன் அப்படின்றதுல அட்ராக்ஷன் அப்படின்னு நடந்துருச்சுன்னா கண்டிப்பா இட் ஃபேவர்ஸ் சாலிபிலிட்டி. கரெக்டா? அப்ப ஆப்ஷன் பிங்கிறது வராது. லோ டெம்பரேச்சருக்கு இப்பதான் நான் சொன்னேன் அந்த அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் கான்செப்ட். ஸோ ஆப்ஷன் சி ஹை டெம்பரேச்சர் இஸ் த ரைட் ஆன்சர். Third question. A solution which boils at constant temperature is called azeotrope, ideal solution, saline water, alkaline solution. Option B. Ideal solution. Yes, ma'am. Okay. Others? Solution which boils at constant temperature. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அசியோட்ரோப். அசியோட்ரோப் அப்படின்றது என்னன்னா எந்த ஒரு சொல்யூஷனும் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல மட்டுமே பாயில் ஆகும். இப்போ ஐடியல் சொல்யூஷன் டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் வந்து ஹீலியமும் எடுத்திருக்கேன் செனானும் எடுத்திருக்கேன், தட் மேக்ஸ் அ சொல்யூஷன். கரெக்டா? 2 டிஃப்ரெண்ட் கேசஸ் மிக்ஸ் ஆகி ஒரு சொல்யூஷன்ல இருக்கு. பட் ஹீலியமோட பாயிலிங் பாயிண்ட்டும் செனானோட பாயிலிங் பாயிண்ட்டும் சேமா இருக்கக்கூடிய அவசியம் கிடையாது. அப்ப ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல ஹீலியம் மட்டும் பாயில் ஆகலாம் அல்லது செனான் மட்டும் பாயில் ஆகலாம். பட் அந்த சொல்யூஷனா பாயில் ஆகுமான்னு கேட்டா நோ. ஐடியல் அப்படின்றது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இட் டஸ் நாட் ரியாக்ட் வித் எனி அதர் திங்ஸ், அதுதான் ஐடியல். அசியோட்ரோப் அப்படின்ற சொல்யூஷனுக்கு இட் ஹேஸ் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி தட் இட் பாயில்ஸ் ஆர் ஃப்ரீசஸ் அட் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அதனாலதான் டிஸ்டிலேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு ப்ராசஸ்னால we can செப்பரேட். நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு, அதுல இந்த அசியோட்ரோப் மட்டும் என்னால ஈஸியா வந்து செப்பரேட் பண்ண முடியும் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மூலமா. இட் ஹேஸ் திஸ் யூனிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல மட்டும் பாயில் ஆகக்கூடிய சொல்யூஷனுக்கு பேரு அசியோட்ரோப்.
ஓகே. Okay. Fourth question. The boiling point of 0.1 mol MOLAL aqueous solution of urea is 100.18 degrees Celsius at 1 atmospheric pressure. The molar elevation constant of water is dash 0.2 Kelvin kilogram per mole, 0.8 Kelvin kilogram per mole, 1.2 Kelvin kilogram per mole, or 1.8 Kelvin kilogram per mole. Elevation constant ஒரு ஃபார்முலா தான், ஆன்சர் கிடைச்சிரும். இந்த கொஸ்டினுக்கான மீனிங் என்ன நான் சொல்லிடுறேன். வாட்டர் அப்படின்றதோட பாய்லிங் பாயிண்ட் என்ன? வாட்டர் 100 டிகிரி. எஸ் சார், 100 டிகிரி செல்சியஸ். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர்னு வச்சுக்கலாமே, அந்த 1 லிட்டர்ல 0.1 லிட்டர் ஆஃப் யூரியாவை நான் ஆட் பண்ணிடுறேன். அப்ப இது இப்போ இருக்கிறது என்னன்னா ஒரு சொல்யூஷன், யூரியாவும் வாட்டரும் சேர்ந்து ஒரு சொல்யூஷன் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கு. இப்போ இதோட இந்த சொல்யூஷனோட பாய்லிங் பாயிண்ட் வந்து 100.18 மாறிடுது. ஜென்ரலா வெறும் வாட்டர், பியூர் வாட்டர்னா 100 டிகிரி செல்சியஸ். அதை நான் யூரியா ஆட் பண்ணதுனால 100.18 டிகிரி செல்சியஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப அந்த எலிவேஷன் கான்ஸ்டன்ட் எவ்வளோ? வாட்டருக்கு இவ்வளோ எலிவேஷன் கான்ஸ்டன்ட் இருக்கும்ல, அந்த கான்ஸ்டன்ட் எவ்வளோன்னு கேக்குறாங்க. ஃபார்முலா வேணா நான் டைப் பண்றேன். யூ சப்ஸ்டிடியூட் அண்ட் டெல் மீ தி ஆன்சர். ஓகே, difference in boiling point is equal to and the constant molar elevation constant into molality. Difference in boiling point நான் இன்டெரக்டா சொல்லிட்டேன். 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது 100.18 மாறி இருக்கு. அப்ப அதுல molality, that small m is given, which is 0.2. அப்ப டிஃபரன்ஸ் இன் பாய்லிங் பாயிண்ட் டிவைடட் பை மொலாலிட்டி, அவ்வளவுதான் ஆன்சர் வந்துடும். ஓகேங்க, இப்ப யார் யாரெல்லாம் வந்து செல்சியஸை கெல்வின்ல தான் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க? யாரும் அப்படி பண்ணீங்களா ஒர்க் அவுட் பண்ணும்போது? இப்போ 1.8 நினைக்கிறேங்க. எஸ் கரெக்ட், ஆப்ஷன் டி 1.8 இஸ் த ஆன்சர். ஓகே, இப்ப நான் யாரும் ஆன்சர் பண்ணீங்கல்ல, செல்சியஸை வந்து கெல்வினா did you change it? 373 கெல்வின் மேம். இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா இந்த கால்குலேஷன் பண்ணும் பொழுது செல்சியஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவை கெல்வினுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணீங்களா இல்லையான்னு கேக்குறேன். பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ் சார், ஏன்னா செல்சியஸ் ஒரு டெம்பரேச்சரை செல்சியஸ் டு கெல்வின் மாத்தணும் அப்படின்றது அவசியம் தான், இஃப் த ஆப்ஷன்ஸ் ஆர் கிவன் இன் கெல்வின். ஆனா நமக்கு இங்க தேவை டிஃபரன்ஸ். கரெக்டா? நீங்க 2 செல்சியஸ் இருக்கக்கூடிய டேர்ம்ஸை சப்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும்ல, அதுவும் அதே 2 டெம்பரேச்சரை கெல்வினா சேஞ்ச் பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஏன்னா செல்சியஸ் ஸ்கேலும் கெல்வினோட ஸ்கேலும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் சேம் டிஃபரன்ஸ் தான். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது யூ நீட் நாட் சேஞ்ச் செல்சியஸ் அண்ட் கெல்வின், இட் வில் சேவ் டைம். அதனால சொன்னேன். இதுக்கு நீங்க 100 273 ஆட் பண்ணணும், 100.18 அந்த 0.18க்காக நீங்க மறுபடியும் ஆட் பண்ணணும், அந்த அளவுக்கு தேவையில்லை.
Okay. 1.8 is the right answer. Fifth question. The Van Hoff factor I for dissociation of Al2SO4 thrice. இது வந்து அலுமினியம் சல்ஃபேட். Al கீழ 2 வரும், SO4 whole 3. இதோட வாண்ட் ஹாஃப் ஃபேக்டர் என்ன டிசோசியேஷனுக்கு? நீங்க அப்படியே சால்வ் பண்ணிட்டே இருங்க. இதுதான் ஃபார்முலா. வாண்ட் ஹாஃப் ஃபேக்டருக்கு டிசோசியேஷனுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன், அசோசியேஷனுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். வாண்ட் ஹாஃப் ஃபேக்டரோட ஆக்சுவல் டினோஷன் வந்து ஸ்மால் லெட்டர் ஐ, பட் இங்க கீபேட்ல வந்து ஆட்டோ கரெக்ட் பண்ணிடுது கேபிட்டல் ஐக்கு. தட் டசன்ட் மேட்டர். 1 பிளஸ் n மைனஸ் 1 ஏ. ஏன்றது ஆல்ஃபா, அது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். ஓகே, n அப்படின்றது என்னன்னா ஆஃப்டர் த ரியாக்ஷன். ஆஃப்டர் த ரியாக்ஷன் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு, எவ்வளோ ரியாக்டன்ஸ் இருக்கு, அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுறது தான் n. இப்போ இதோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? Al2SO4 thrice அப்படின்றது என்னவா டிவைட் ஆகும்? Can anyone say it? Two Al3 plus 3SO4 2 minus பேலன்சி வச்சு எழுதணும். இப்போ ப்ராடக்ட் சைட்ல எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்கு? 2 Al3 பிளஸ் அண்ட் 3 SO4 2 மைனஸ் அயன்ஸ். கரெக்டா? அப்ப 2 பிளஸ் 3 5. ரியாக்டன் சைட்ல ஒன்னே ஒண்ணுதான். அப்ப 5 மைனஸ் 1 இஸ் 4. இப்ப என்ன ஆன்சர் வரும்? I solved it. ஆப்ஷன்ஸ்ல எது மேட்ச்? 1 plus 4a. 1 plus 4a. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. டிசோசியேஷனுக்கு இருந்துச்சுன்னா 1 plus n minus 1 ஆல்பா, அசோசியேஷனுக்கு 1 plus 1 டிவைடட் பை n. இன்கேஸ் இந்த ரியாக்ஷனை வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதுறேன். இந்த அயன்ஸ் ரெண்டும் சேர்ந்து எனக்கு அந்த சல்ஃபேட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்ற பட்சத்துல 1 டிவைடட் பை 4 மைனஸ் 1. ஓகேவா? n பதிலா 4 போடணும். Let it be dissociation or association. I hope you get it. இந்த ரெண்டு ஃபார்முலா நோட் பண்ணிட்டீங்கன்னா you can find Van Hoff factor for any reaction. ஓகே, இதோட நமக்கு கெமிஸ்ட்ரியும் முடிஞ்சிருச்சு. Going into biology. பயாலஜில வந்து 2 சாப்டர் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஒன்னு பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், இன்னொன்னு நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which is known as a cosmopolitan? Option A Monera, option B Protista, option C fungi, option D both A and C. Option D, ma'am. Both A and C. Okay, others? A and D.
ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஃபங்கை. இது வந்து என்சிஆர்டி டைரக்ட் லைன், நம்ம என்சிஆர்டி பயாலஜி புக்ல இருக்கக்கூடிய டைரக்ட் லைன். இந்த காஸ்மோபாலிட்டன் அப்படின்ற வேர்ட் வந்து கிங்டம் ஃபங்கைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிருப்பாங்க என்சிஆர்டில. ஐ நோ நம்ம நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் முனிரா கூடயும் அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் இந்த ஆப்ஷனையே வச்சேன். ஆக்சுவலி டெம்பரேச்சர்லயும் இருக்கு, லோ டெம்பரேச்சர்லயும் இருக்கு, ஓஷன்ஸ்லயும் இருக்கு, லேண்ட்லயும் இருக்கு. தென் வை நாட் முனிரா அப்படின்னு கேட்டா டக்குன்னு அடாப்ட் ஆக முடியுமா? இப்ப ஹை டெம்பரேச்சர் கூடிய ஒரு பாக்டீரியாவை நான் எடுத்து லோ டெம்பரேச்சர்லயோ அல்லது ஒரு மாடரேட் டெம்பரேச்சர்லயோ வச்சா அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி முனிராக்கு கிடையாது. பட் ஃபங்கைக்கு உண்டு. ஏன்னா ஃபங்கை வந்து அசோசியேஷன்ல வாழக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. கரெக்டா? ஆல்கே கூட இருக்கும்ல, லைக்கனா. சோ அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலயும் ஒரு அசோசியேஷன் தேடிக்கிட்டு அது கூட சேர்ந்து டெவலப் ஆகி அடாப்ட் ஆகிக்கும். அதனாலதான் காஸ்மோபாலிட்டன் அப்படின்றது இட் இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் கிங்டம் ஃபங்கை. கெட் இட்? So first question ko option C, fungi is the right answer. Second question, maintenance of the ionic gradients across the resting membrane is done by. இது வந்து nerve membrane, resting membrane. Option A, passive transport of ions of sodium and potassium, active transport of ions, active transport of neurotransmitters, passive transport of neurotransmitters. ரெஸ்டிங் மெம்பரேன், தட் இஸ் எந்த ஒரு இம்பல்ஸும் அந்த நர்வ்ஸ் வழியில வந்து இப்போதைக்கு டிராவல் பண்ணல, எந்த ஒரு சிக்னலும் பாஸ் ஆகல, அது ரெஸ்ட்ல தான் இருக்கு. அந்த பட்சத்துல அயானிக் கிரேடியன்ட், தட் இஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டியூ டு அயான்ஸ், எப்படி மெயின்டைன் ஆகுது, மெயின்டைன் பண்றதுக்கு என்ன நடக்குது, அயான்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகுதா, அயான்ஸ் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, ஆக்டிவா பாசிவா, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து பாஸ் ஆகுதா, either through active or passive. கெஸ் பண்ணுங்க. ஓகே, ரெஸ்டிங் மெம்பரேன் இருக்காங்க, which means எந்த ஒரு சிக்னலும் பாஸ் ஆகல அப்படின்ற பட்சத்துல is there any need of neurotransmitter? நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்றது ஏதோ ஒரு சிக்னல் ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கோ அல்லது ஒரு நியூரான்ல இருந்து ஒரு டார்கெட் ஆர்கனுக்கோ சப்ளை ஆகணும் அப்படின்ற, டிரான்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்ற பட்சத்துல செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு கெமிக்கல் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஆனா இப்போதைக்கு இந்த கொஸ்டின் பொறுத்தவரையில ரெஸ்டிங் மெம்பரேன் அப்படின்றதுல there is no passage of signal at present. அப்போ அங்க நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தேவையா? எஸ் ஆர் நோ? பிளஸ் அயானிக் கிரேடியன்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு கண்டிப்பா அயன்ஸ் தான் டிராவல் பண்ணுது அப்படின்றத நான் கெஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் திங். ஓகே, நம்ம இந்த செல் சாப்டர் பார்த்தோம்ல, செல்லுலர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிட்டு, அந்த சாப்டர்ல அயான்ஸ், தட் இஸ் எனி சார்ஜ் பார்ட்டிகிள் டிரான்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னா எனர்ஜி தேவைப்படுதா படையலையா அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எனர்ஜி தேவைப்பட்டுச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். எனர்ஜி தேவைப்படல அப்படின்னா அது பாசிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட், சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகுறதுக்கு எனர்ஜி ரெக்வயர்டா நாட் ரெக்வயர்டா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் ஆன்சர் திஸ் கொஸ்டின், மெயின்டெனன்ஸ் ஆஃப் கிரேடியன்ட்ஸ்ங்கிறதுக்கு. நான் ஆப்ஷன் சி அண்ட் டி எலிமினேட் பண்ணிட்டேன். The one word you have to choose is active or passive. Option A, ma'am. Passive transport of ions. Okay.
அப்போ யூ ஆர் டெல்லிங் தட் அயன்ஸ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் டிராவல் ஆகுறதுக்கு எனர்ஜி தேவை கிடையாதுன்னு. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அயன்ஸ். ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் மெம்பரேன் வழியா கிராஸ் ஆகுறதுக்கு, டிரான்ஸ்போர்ட் ஆகுறதுக்கு we need energy. Energy is required. So active transport of ions of sodium and potassium, Na plus K plus is the right answer. Option B is the right answer, active transport. Third question, axon endings release a neurotransmitter called acetylcholine, acetylcholine sterases, inositol 3-phosphate, diacylglycerol. ஆப்ஷன் ஏ மேம், அசிடைல் கோலைன். Yes, option A, acetylcholine is the right answer. இது நம்ம NCERT லைன் தான் இதுவுமே. ஆக்சான் எண்டிங்ஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து அசிடைல்கொலைன். அசிடைல்கொலைன் ஸ்டெரேசஸ் அப்படின்றத நம்ம ஏன் எலிமினேட் பண்ணிடலாம் ஈஸியா அப்படின்னா, ஏஎஸ்இ அப்படின்னு வந்துருச்சுனாலே தட் இஸ் அன் என்சைம், நாட் அன் ஹார்மோன். ஓகேவா? ஸோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்றது இட்ஸ் a ஹார்மோன், தட் இஸ் அசிடைல்கொலைன் இஸ் த ரைட் ஆன்சர். இது பாஸ்பேட் அப்படின்னா ஒரு சால்ட், கிளிசரால் அப்படின்றது இட்ஸ் an ஆல்கோஹால். Both of these not act as neurotransmitter. Question 4. Drosophila of plant kingdom belongs to Phycomycetes, Ascomycetes, Basidiomycetes, Deuteromycetes. First, Drosophila அப்படின்றது என்னன்னு தெரியுதா? ட்ரோசோஃபிலா அப்படின்றது ஒரு இன்செக்ட். நம்ம ப்ரீவியஸ் நீட் மார்க் டெஸ்ட்லயோ அல்லது கிளாஸ்லயோ ஐ கெஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லேப் ஒர்க்ஸ்க்கு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்றது வந்து ட்ரோசோஃபிலா. என்னன்னா அதோட லைஃப் ஸ்பேன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கம்மி. ஸோ நமக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் பத்தி படிக்கணும் அப்படின்னாலும் எந்த ஒரு ட்ரக் டெஸ்ட் ரொம்ப மினிமல் லெவல்ல பண்றதுக்கும் இந்த ட்ரோசோஃபிலா அப்படின்றது நமக்கு பயன்படுது. அதே கெப்பாசிட்டி, அதே குவாலிட்டி கொண்ட ஒரு ஆர்கானிசம், ஒரு ஃபங்கை டு பி எக்ஸாக்ட், அது எந்த கிளாஸ் ஆஃப் ஃபங்கைல இன்க்ளூட் ஆயிருக்கு? தேர் ஆர் 4 classes ஆஃப் ஃபங்கை: ஃபைகோ, ஆஸ்கோ, பெசிடியோ, டியூட்ரோ. ஓகே, நான் டைரக்டா அந்த ஸ்பீஷீஸோட நேம் சொல்லிடுறேன். நியூரோஸ்போரா, ட்ரோசோஃபிலா ஆஃப் பிளான்ட் கிங்டம் அப்படின்ற நம்ம எதை சொல்றோம்னா நியூரோஸ்போரா அப்படின்ற ஒரு ஃபங்கை. அந்த நியூரோஸ்போரா இந்த 4 கிளாஸஸ்ல எந்த கிளாஸஸ்ல இன்க்ளூட் ஆயிருக்கு? ஆப்ஷன் பி மேம். ஆப்ஷன் பியா, ஆஸ்கோ? எஸ் மேம். எஸ், ஆப்ஷன் பி, ஆஸ்கோமைசிட்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். இதுவும் என்சிஆர்டி லைன், டைரக்ட் லைன் தான். ட்ரோசோஃபிலா ஆஃப் பிளான்ட் கிங்டம் அப்படின்றது ட்ரோசோஃபிலா ஆஃப் பிளான்ட் கிங்டம் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் நியூரோஸ்போரா அப்படின்னு கொடுத்துட்டு பிராக்கெட்லயோ அல்லது சம் லைன்ல வந்து கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் யூஸ்ட் இன் லேப் ஒர்க்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஆப்ஷன் பி, ஆஸ்கோமைசிட்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஃபைனல் கொஸ்டின். A synapse is formed by presynaptic membrane, postsynaptic membrane, synaptic cleft, all of the above. ஆப்ஷன் பி மேம். All of the above. Okay. ஆப்ஷன் பி மேம். Postsynaptic membrane. எஸ் மேம். Okay, others? சரி, நான் இப்ப சினாப்ஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் others may guess the answer.
இது வந்து 2 நர்வ்ஸ் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 2 நியூரான் வந்து இப்படி கனெக்ட் ஆகி இருக்கு. இது வந்து மேல இருக்கிறது வந்து டென்ட்ரைட்ஸ், கீழே இருக்கிறது வந்து ஆக்சனல் டெர்மினல், ஏன்னு வச்சுக்கலாம் ஷார்ட்டா. அதே மாதிரி செகண்ட் நியூரானோட டென்ட்ரைட்ஸ் இங்க இருக்கு, ஆக்சான் டெர்மினல்ஸ் இங்க இருக்கு. ஒரு ஆக்சான் ஒரு நியூரானோட ஆக்சான் டெர்மினலும் த நெக்ஸ்ட் நியூரானோட டென்ட்ரைட்ஸும் மீட் பண்ற அந்த ஒரு ஜங்ஷன் இருக்குல்ல, அதுக்கு பேரு தான் சினாப்ஸ். இந்த சினாப்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றது பார்த்தா, ப்ரீவியஸ் நியூரான், இதுதான் வந்து ப்ரீவியஸ்னு வச்சுக்கோங்க, இது வந்து போஸ்ட்னு வச்சுக்கலாம். ப்ரீவியஸ் நியூரான், போஸ்ட் நியூரான். ப்ரீவியஸ் நியூரானோட ஆக்சான் டெர்மினல் இருக்கு, அதோட மெம்பரேன். கரெக்டா? அதே மாதிரி போஸ்ட் நியூரானோட டென்ட்ரைட்ஸ் இருக்கு, அந்த மெம்பரேன் இருக்கு. நடுவுல பாத்தீங்கன்னா குட்டி ஸ்பேஸ் இருக்கும், அதுதான் வந்து சினாப்டிக் கிளிஃப்ட். ஓகேவா? அப்ப ஒரு ஜங்ஷன் இருக்குன்னா 2 விஷயம் சேர்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குது. அப்படி சேர்றது மூலயமா இங்க என்ன நடக்குது? அந்த சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகுது. கரெக்டா? அந்த ஸ்பேஸ் இன்க்ளூட் ஆகுது, சேரக்கூடிய 2 சப்ஸ்டான்சஸும் இன்க்ளூட் ஆகுது. அதுதான் ஒரு சினாப்ஸ். இப்போ இதுக்கு இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? All of the above. எஸ் சார், ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபவ் இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா அந்த சிக்னல், ஏதோ ஒரு சிக்னல், நான் வந்து ஒரு ஹாட்டான ஆப்ஜெக்ட் தொட்டுட்டேன், இப்போ டக்குன்னு நான் கையை எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சிக்னல் வந்து என்னோட ஸ்பைனல் கார்டு வந்து கொடுக்குது. அந்த சிக்னல் ஒவ்வொரு நியூரானா கடந்து கண்டக்ட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கு. அப்போ மேல இருக்கக்கூடிய நியூரானோட ஆக்சான் டெர்மினல்ல இருந்து ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அசிட்டில் கோலைன் மாதிரியான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து செக்ரீட் ஆகும். எங்க செக்ரீட் ஆகுது? அந்த கிளெஃப்ட்ல வந்து செக்ரீட் ஆகுது. அந்த கிளெஃப்ட்ல இருந்து அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரை எது எடுத்துக்குது? செகண்ட் நியூரானோட டென்ட்ரைட்ஸ் வந்து எடுத்துக்குது. ஸோ இப்போ இந்த டென்ட்ரைட்ஸ்ல இருந்து த்ரூ அவுட் த நியூரான் டிராவல் ஆகி இந்த நியூரானுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நியூரானுக்கு போய் கண்டக்ட் ஆகும். இதுதான் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். ஓகே, ஸோ இந்த சினாப்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியை ஃபார்ம் பண்றதுக்கு we need 3 components. One is axon terminal of the previous neuron, dendrite of the next neuron, in between கூடிய அந்த ஸ்பேஸ் synaptic cleft அப்படின்றது தேவைப்படுது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபவ் இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சதா? Yeah. Yes, ma'am. தேங்க்யூ. Good explanation. நல்ல Thank explanation. you. இப்போ ஒரு ஆன்சர் கொடுக்கிறது மட்டும் இல்ல, you are actually trying to explain how we have arrived at the answer. தேங்க்யூ சார். Yeah. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி மார்க் டெஸ்ட் என்ன யூஸ்ன்னு நான் சொல்றேன் பாருங்க. This will expose you to find out what is your gap. எங்கே நமக்கு கேப் இருக்கு, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இந்த எந்த சாப்டர்ல நம்ம வீக்கா இருக்கோம், அந்த கேப்பை எக்ஸ்போஸ் பண்ணாவே நீங்க கண்டிப்பா போய் அதை பார்த்து அதை நீங்க ரீகெயின் பண்ணிக்குவீங்க அந்த பர்டிகுலர் இது. ஸோ ஒன்ஸ் யூ ரீகெயின்ட், யூ வில் ரீகெயின் த நாலேஜ். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி மார்க் டெஸ்ட் எல்லாம். ஸோ யூ மேக் ஷூர் தட் யூ அட்டெண்ட் திஸ் மார்க் டெஸ்ட். ஐ டோன்ட் நோ வெதர் இஃப் யூ ஆர் ஏபிள் டு டூ த மார்க் டெஸ்ட் ஆன் யுவர் ஓன், இட்ஸ் கிரேட். இல்லை உங்கள் ஸ்கூலில் அஃப்கோர்ஸ் நீட்டை பற்றி பேச மாட்டாங்க, வேற எங்கேயாவது இருந்தால் கூட ஓகே. பட் இஃப் யூ டோன்ட் டூ எனி அங்கெல்லாம் பண்ணலை, பாசிபிலிட்டி இல்லைன்னா வி ஆர் டூயிங் இட் ஹியர் primarily to expose you to find out what is the gap for in your knowledge, what is the error that you make, what are some of the common sense யூஸ் பண்ணி எப்படி கொஞ்சம் பண்ணலாம், எலிமினேட் பண்ணலாம், அட்லீஸ்ட் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும். அண்ட் இந்த எக்ஸாம் இன்ஃபேக்ட் நான் இந்த ஜோதி இந்த நீட் அண்ட் ஜேஇ ஆரம்பிக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பெங்களூருக்கு சொன்னார், ஜேஇக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன்னர். என்னடா அது வந்து நீ டெஸ்ட் பேப்பர் நீ டிஸ்கஸ் பண்ணுறது தான் அந்த கிளாஸ் எடுக்கிறது, தியரியெல்லாம் எடுக்காத, டெஸ்ட் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணாவே அது கிளாஸ் எடுத்த மாதிரி இருக்கும் அப்படிம்பார். ஸோ இஸ் கரெக்ட், இனவே இஸ் கரெக்ட். ஸோ திஸ் இஸ் எவ்வளவுக்காக நம்ம வி ஆர் எக்ஸ்போஸ் டு திஸ் அந்த கொஸ்டின்ஸோ அவ்வளோக்காக வி வில் பிகம் பெட்டர் ஆஃப், பிகாஸ் we will become capable of answering any type of questions. Of course அந்த பேசிக் நாலேஜ் ஆஃப் சப்ஜெக்ட் வேணும். On top of it, then you should get exposed to mock test. Okay, so all the best. Thank you Jyoti for your wonderful this test. We will keep doing it. At least we will try to do one test in a week. Okay ngla? Sure sir. Okay,
தேங்க்யூமா. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.